ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பிடி-பிஆர்டி எக்ஸாம் பற்றினா ஒரு சின்ன அப்டேட் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2% அமைச்சு பணிக்கான கேஸ் வந்து ஹியரிங் வந்து 21 ஆல்ரெடி 7ஆம் தேதி இருந்துச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 21ஆம் தேதி மாற்றிருந்தாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய அரசாணை வெளியிடுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய தகவல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா 6% வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கும், 2% வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியினருக்கும், 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு உதவியாளர்களுக்கும், அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்படி மேக்ஸிமம் வந்து அது மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு இது. ஸோ அது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து கிடையாது. பட் இது மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வந்து இந்த பிடி-பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. 6% வந்து செகண்ட் கிரேட் டீச்சரோடது, 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சு பணியிடங்களுக்கும், 2% வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்படின்னா ஒரு தகவல். ஸோ இது எந்தளவுக்கு வந்து உண்மையான தகவல், இது புதிய அரசாணைகளை வந்து மாற்றியமைக்கக்கூடிய அரசாணைகள் இது வந்து வருதா அப்படின்றது. ஏன்னா பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோ பாஸ் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர்லேயே அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க பிஜிடிஆர்பியோடது. பட் இந்த ஒரு பிடி-பிஆர்டியோட எக்ஸாமுக்கான ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து கரெக்டான ஒரு வேல நம்மளுக்கு வரல. பட் அந்த கேஸ் வந்து இன்னமுமே வந்து ஃபைனல் முடிவுக்கு வராமல் அதுக்கு போஸ்டிங் போடாமே இருக்குது. அதோட ஹியரிங் வந்து நம்மளுக்கு 21ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களோட ஷேர் பண்ணி வீடியோக்கு மேலே. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.